அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் புகழ்ச்சியும் உருவமற்ற இறைவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி, யாரை படைக்கவில்லை என்றால் இவ்வையகம் படைக்கப்பட்டிருக்காதோ அந்த வல்லல் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவனாக என் உரையை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்தானோ அதன்படி நடந்து நல்ல மூமின்களாக வாழ்ந்து நபியையும் நபியின் குடும்பத்தையும் நேசித்து மரணிக்குகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவண்ணமா மரணிக்கக்கூடிய நல்ல பேச்சினை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையில கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திரு கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தின் நிர்வருகி அன்னாரின் ஷஃபாஅத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுருக்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனுடைய லிகாவையும் ரிவாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. அருமையான மூமின்களை, ஆஷூரா தினம் பல்வேறு நபிமார்களுக்கு இன்னல்கள் அகற்றப்பட்டு நலவுகள் நடந்த நாள் ஆஷூராவுடைய நாள் என்றிருந்தாலும் கூட கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேர குழந்தைகள் கிட்டத்தட்ட 72 பேர்களுக்கு மேல் கர்பலா என்கிற போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்கிற செய்தியும் நம் மனதை வருடச் செய்கிறது என்பதில் இந்த மாற்று கருத்தும் அல்ல. எனவே அந்த கர்பலாவில் மரணித்த கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பங்களை நேசிப்பது, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை வாசித்து சுவாசிப்பது என்பது ஒவ்வொரு மூமினுக்கும் கட்டாய கடமை என்பதால் அவர்கள் குடும்பத்தின் சிறப்பை பற்றி சில செய்திகளை பார்க்கலாம் என்று ஆசைப்படுகிறோம். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அந்த நபியின் குடும்பத்தை நேசிக்கக்கூடிய மக்களாகவும் அவர்கள் எந்த வாழ்வை வாழ்ந்து வழிகாட்டினார்களோ அதை பின்பற்றி வாழ்ந்து நாளை மறுமையிலே சுவனத்தில் அவர்களோடு இருக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அருமையான மூமின்களை, பொதுவாகவே ஒரு மனிதர் நல்லதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் குடும்பம் கொஞ்சம் அதற்கு சப்போர்ட் செய்யணும். இல்லை அப்படின்னா நல்லது செய்ய முடியாது. பார்க்குறோம்ல, நாம் ஒரு சின்ன தர்மத்தை கொடுக்கணும் அப்படின்னா ஒன்றும் மனைவிக்கு தெரியாமல் கொடுக்கணும், இல்லை அவங்க அதை ஆதரித்து கொடுக்கணும். மனைவிக்கு தெரியாமல் கொடுத்தா என்றைக்காவது ஒரு நாள் குட்டு வெளிப்பட்டுரும், அப்போ பிரச்சனை ஆகும். அவங்களுக்கு தெரிந்து கொடுக்குகிற பொழுது அது மிக மனமகிழ்ச்சி ஏற்படுத்தும். ஒரு குடும்பம் இல்லாமல் ஒருவர் தன்னிச்சையாக ஒரு நலவை செய்ய முடியாது. அப்படி என்று சொன்னால் கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுத்துவத்தை பெற்று வந்து மக்களுக்கு மத்தியில் ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னணியில் அவர்கள் குடும்பம் மிகப்பெரிய பங்கை பெற்றிருக்கிறது என்பதில் யாரும் மறுத்துவிட முடியாத ஒரு செய்தி. அப்படி என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் உண்டார்கள், மறுநாள் பசியாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் குடும்பமும் ஒரு நாள் உண்டது, மறுநாள் பசியாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லடியும் சொல்லடியும் பட்டார்கள் என்று சொன்னால் மறுபக்கத்தில் அவர் குடும்பமும் சொல்லடியும் கல்லடியும் பட்டது என்பதைத்தான் வரலாறு நமக்கு நெடுக சொல்லி தருகிறது. அப்படி பார்க்கிற பொழுது நபியின் குடும்பத்தை நேசிப்பது அவசியம், வாஜிப் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். அவரவர் உடைய சமூகத்திற்கு ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள்.
எடுத்து சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் செய்த இந்த பணிக்கு, தியாகத்திற்கு நீங்கள் கூலி கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை மக்களிடத்தில் எடுத்து சொன்னீர்களே, வழிகேட்டில் இருந்த மக்களை நீங்கள் வழிகாட்டினீர்களே, அசத்தியத்தில் இருந்தவர்களுக்கு நீங்கள் சத்தியத்தை புகட்டினீர்களே, கண்ணியம் இழந்த மக்களுக்கு நீங்கள் கண்ணியத்தை ஊட்டினீர்களே, மக்களாக வாழ்ந்த மக்களை மனித புனிதர்களாக மாற்றினீர்களே, இதற்கு கூலியாக நீங்கள் உங்கள் குடும்பத்தை நேசிக்க சொல்லி நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஏவுகிறான் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் குடும்பங்களும் செய்த தியாகம் கொஞ்ச நெஞ்சமல்ல என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, நான் உங்களிடத்தில் எந்த கூலியும் கேட்கவில்லை. ஒருவேளை நீங்கள் கூலி கொடுப்பதாக இருந்தால், இல்லா மவத்தன் ஃபில் குர்பா, என் சொந்தங்களை, என் இரத்த பந்தங்களை நீங்கள் நேசியுங்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், அருமையான முஃமின்களே, கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். 1,24,000 நபிமார்களும் தங்கள் பணிகளை செய்துவிட்டு எங்களிடத்தில் அல்லாஹ் எங்களுக்கு கூலி கொடுப்பான் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னவன், இங்கே நபியிடத்தில் கூலி கொடுப்பதாக இருந்தால் என் குடும்பத்தை நேசியுங்கள் என்று சொல்கிறான் என்று சொன்னால், குடும்பத்தை நேசிப்பதால் அவர்களுக்கு என்ன வரப்போகிறது? குடும்பத்தை நேசிப்பதால் நம்முடைய தரம் உயர வேண்டும், சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு சொல்கிறான், நபியே நீங்கள் இப்படி சொல்லுங்கள், உங்களுக்கு கூலி கொடுப்பதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தை நேசிக்கட்டும் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், அருமையான மக்களே, நபியின் குடும்பத்தை நேசிப்பதால் நாம் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் பெரும் பேர் பெற்ற மக்களாக மாறுவோம் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்னும் சொல்ல போனால், ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், ராயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹஜ்ஜத்திஹி யௌம் அரஃபா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜிலே அரஃபாவுடைய மைதானத்திலே தங்களுடைய கஸ்வா என்ற ஒட்டகத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு பிரசங்கம் செய்தார்கள். அது ஒரு நீண்ட பிரசங்கம். அந்த பிரசங்கத்தில் ஒரு பகுதி என்னவென்று சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ், ஜனங்களே, இன்னி தரக்து ஃபீக்கும், உங்களிடத்தில் நான் விட்டு செல்கிறேன், மா இன் அகத்தும் பிஹி, நான் விட்டு செல்வதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால், லன் ததில்லு, நீங்கள் ஒருபோதும் வழிகிட மாட்டீர்கள், ஒருபோதும் வழிகிட மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒன்று கிதாப் அல்லாஹ், அல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதமாக இருக்கக்கூடிய குர்ஆனை விட்டு செல்கிறேன் என்று சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், வயித்ராத்தி அஹ்ல பைத்தி, என் குடும்பம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அருமையான மக்களை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். குர்ஆனை படித்தால் விளங்காது, படித்தால் விளங்க வேண்டும் என்று சொன்னால் நபியின் குடும்பத்தை நாம் அறிய வேண்டும். ஏனென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் கேட்டபொழுது, கைஃப கான ஹுலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணங்கள் எப்படி இருந்தது கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், ஹுலுக்குஹு அல் குர்ஆன், பெருமானார் ஸல்லல்லாஹு குணம் குர்ஆனாக இருந்தது. குர்ஆனாக இருந்தது என்று சொன்னால் படித்தால் விளங்க முடியாது. நபியின் குடும்பத்தை நேசிப்பதன் மூலமாக, அவர்கள் வரலாற்றை வாசிப்பதன் மூலமாகத்தான் குர்ஆனின் விளக்கத்தை பெற முடியும் என்பதைத்தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இப்படி சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அருமையான மக்களே, நபியின் குடும்பத்தை நேசிப்பது என்பது ஒவ்வொரு மீதும் கடமை என்பதைத்தான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அது மட்டுமல்ல, அருமையான முஃமின்களே, காபு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், சலாம் சொல்லுங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிடுகிறோம், உங்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி இறைவன் பணித்திருக்கிறானே, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் மலக்குமார் உங்கள் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள், ஈமான் கொண்ட விசுவாசிகளை நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்கிறானே, ஸலவாத்து என்று சொன்னால் நாங்கள் எப்படி ஸலவாத்து சொல்வது? சலாம் சொல்லுங்கள் என்று சொன்னால் நீங்கள் கற்றுத்தந்தீர்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நாங்கள் சொல்லிவிடுவோம். ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்னால் நாங்கள் எப்படி ஸலவாத்து சொல்வது என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத்.
அல்லாஹும் பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்கிற ஸலவாத்தை கற்றுத்தந்து இப்படி ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அருமையான முஃமின்களே, ஸலவாத் எப்படி சொல்ல வேண்டும் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று நிறுத்தி இருக்கலாமே, வாலா ஆலி முஹம்மதின் என்று சொல்லுகிறார்கள். நபியின் மீதும் நபியின் குடும்பத்தின் மீதும் யா அல்லாஹ் நீ ஸலவாத்து சொல்வாயாக என்று சொல்லி தன் குடும்பத்தையும் சேர்த்து சொல்லுகிறார்கள். சொன்னது மட்டுமல்ல, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் நீ ஸலவாத்து சொன்னாயோ அதுபோன்று யா அல்லாஹ் எங்கள் பெருமானாருக்கும் பெருமானாரின் குடும்பத்தின் மீதும் ஸலவாத்தை சொல்வாயாக என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும் பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்திற்கும் நீ பரக்கத் செய்வாயாக, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர் குடும்பத்திற்கும் பரக்கத் செய்தாயோ அதுபோன்று நீ பரக்கத் செய்வாயாக என்று சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட சஹாபிக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னார். அருமையான முஃமின்களே, தன்னோடு தன் குடும்பத்தை சேர்த்து ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் குடும்பத்தை நேசிப்பது இந்த அளவுக்கு அவசியம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையான முஃமின்களே, அப்படி பார்க்கிற பொழுது இறைவனை வணங்கக்கூடிய இடத்தில் வேறு யார் சிந்தனை வந்தாலும் அது தொழுகையில் மக்ரூஹாகிவிடும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தொழுகையில் அத்தஹியாத்தில் கடைசி இருப்பிலே நாம் தரூத் இப்ராஹிம் ஓதியாக வேண்டும். ஓதவில்லை என்று சொன்னால் தொழுகை பரிபூர்ணமாக கூடாது. ஒருவேளை ஒருவர் அத்தஹியாத்திலே ஓதுகிற போது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மது என்கிற ஸலவாத்தை சொல்ல மறந்தால் சஜ்தா சஹூ செய்ய வேண்டும், 2 சஜ்தாக்கள் செய்ய வேண்டும். இறைவா, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தின் மீது ஸலவாத்து சொல்ல மறந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு நாம் சஜ்தா செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது என்று சொன்னால் தொழுகையில் ஒரு அங்கமாக, தொழுகையின் ஒரு பகுதியாக நன்மையை அள்ளித்தரக்கூடியதாக ஸலவாத்தை வைத்திருக்கிறான் என்று சொன்னார். பெருமானாரின் குடும்பத்தை நேசிப்பதை அங்கு அறிவிக்கிறான் என்று சொன்னால் அருமையான முஃமின்களை யோசித்து பார்க்க வேண்டும். ரப்பே, நான் தக்பீர் கட்டுகிறோம், தக்பீர் தஹ்ரீமா என்று கேட்டுகிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஹலாலான பொருட்களும் அந்த தக்பீருக்கு பின்னால் ஹராமாகிவிடும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவர் குடும்பத்தின் மீது ஸலவாத்து சொல்வது கட்டாய கடமை என்கிற அளவிற்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது என்று சொன்னால் நபியின் குடும்பத்தின் மீது எந்த அளவுக்கு நாம் நேசிக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு ஆதாரம் போதும். அருமையான முஃமின்களே, அப்படி பார்க்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறையவே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஒரு கட்டத்தில் ஒரு போர்வை போத்திருந்தார்கள். போர்த்திருக்கிற பொழுது 2 அக்குள்களிலும் 2 பேரை தூக்கி இருக்கிறார்கள். ஏதோ ஒரு பொருளை சுமந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்ச நேரத்தில் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்தார்கள். அவர்களும் போர்வையில் போர்த்திக் கொண்டார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா வந்தார்கள். அவர்களும் போர்த்திக் கொண்டார்கள். சொன்னார்கள், ஹாதா அஹ்ல பைத்தி, இவர்கள் தான் என் குடும்பம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால் அருமையான முஃமின்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையெல்லாம் குறித்து என் குடும்பம் என்று சொன்னார்களோ அவர்களை நேசிப்பது அவசியத்திலும் அவசியம். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இந்த ஹசனையும் ஹுசைனையும் ஃபாத்திமா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் இந்த 4 பேர்களை இறைவா நான் நேசிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் நேசிக்கிறேன், நீயும் நேசிப்பாயாக. இவர்களை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களை நீயும் நேசிப்பாயாக என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனிடத்தில் துஆ செய்கிறார்கள் என்று சொன்னார். அருமையான முஃமின்களே, நபியின் நேசத்தை பெற்றவர்கள் குடும்பம் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்கள் என்பது மட்டுமல்ல, யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு இறை நேசமும் இறை தூதர் நேசமும் கிடைக்கும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இப்போ நபியின் குடும்பத்தை நேசித்தால் நபிநேசம் நமக்கு கிடைக்கும், இறைநேசம் கிடைக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல அருமையான முஃமின்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், அஹிப்புல்லாஹ், அல்லாஹ்வை நேசியுங்கள். ஏன் தெரியுமா? லிமா யகுதுக்கும் பிஹி மின் நிஅமிஹி, எவ்வளவு அருள்கொடை உங்களுக்கு செய்திருக்கிறான். வானத்தை படைத்திருக்கிறான், பூமியை படைத்திருக்கிறான், சூரியனை படைத்திருக்கிறான், சந்திரனை படைத்திருக்கிறான். ஏன் குர்ஆனிலே சொல்வானே, இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா, ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்க அருள்கொடை நினைத்தோம் என்று சொன்னால் எண்ணிக்கையால் எண்ண முடியாத அளவிற்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கணக்கற்ற நியமத்துகளை கொடுத்திருக்கிறான். அப்படி நியமத்துகளை வழங்கி இருக்கக்கூடிய அல்லாஹ்வை நீங்கள் நேசியுங்கள். ஏன் இன்னும் சொல்ல போனால் யாருக்கும் கிடைக்க பெறாத முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திலே வந்திருக்கிறோமே, இத ஒரு பாக்கியத்திற்கு தக்களை பீரப்பா சொல்வது போன்று 1000 ஆண்டுகள் தலைகீழ் என்று வணங்கினாலும் உம்மத்தே முஹம்மதியா என்கிற ஒரு நியமத்திற்கு முன்னால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியாது என்று சொல்வார்கள்.
அருமையான முஃமின்களே, அப்படி இறைவன் எத்தனையோ நியமத்துகளை செய்திருக்கிறான். எனவே இறைவனை நேசியுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். வா அஹிப்பூனி லிஹுப்பில்லாஹ், அல்லாஹ்வை உண்மையை நேசிப்பதாக இருந்தால் என்னை நேசியுங்கள். என்னை நேசித்தால் தான் நீங்கள் இறைவனை நேசித்ததாக முடியும். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வஹிப்பு அஹ்ல பைத்தி லிஹுப்பி, உண்மையில் என்னை நேசிப்பதாக இருந்தால் என் குடும்பத்தை நேசியுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அருமையான முஃமின்களே, ஒன்றுக்குள் ஒன்று பின்னியது. நபியின் குடும்பத்தின் மீது நேசமில்லை என்று சொன்னால் நபி மீது நேசமில்லை, நபி மீது நேசமில்லை என்று சொன்னால் இறைவன் மீது நேசமில்லை. அப்படி என்று சொன்னால் நான் நபியின் குடும்பத்தை நேசிப்பது மூலியமாக தான் இறை அன்பையும் பெற முடியும், இறை தூதரின் அன்பையும் பெற முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அருமையான முஃமின்களே, அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் குடும்பத்தை நேசித்தார்கள் என்று சொன்னால், கான யமுர்ரு பி பாபி ஃபாத்திமா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு பக்கத்தில் போனாங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு போகிற பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த வீடை கடந்து செல்வார்கள். அப்படி செல்கிற பொழுதெல்லாம் அஸ்ஸலாத் யா அஹ்ல பைத், என் குடும்பமே தொழுகைக்கு நேரமாகி விட்டது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் கொடுக்காமல் செல்ல மாட்டார்கள். சத்தம் கொடுக்காமல் செல்ல மாட்டார்கள் என்று மட்டுமல்ல, யா அஹ்ல பைத், என் குடும்பமே தொழுகைக்கு நேரமாகிவிட்டது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்வார்கள், இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உங்கள் இருக்கக்கூடிய கசடுகளை அகற்றுவதற்கு விரும்புகிறான், உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறான் என்று சொல்லி அந்த வசனத்தை ஓதி காமித்து விட்டு சொல்வார்கள். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் குடும்பத்தின் பரிசுத்தத்தை மட்டுமல்ல, அவர் நேசத்தை வெளிப்படுத்தியது மட்டுமல்ல, போகின்ற பொழுதெல்லாம் சத்தம் கொடுக்காமல் போக மாட்டார்கள் என்கிற அளவிற்கு நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, அருமையான முஃமின்களே, உலகத்தில் தர்மம் யார் கொடுத்தாலும் யாரும் சாப்பிடலாம். செல்வந்தன் கொடுத்தான் செல்வந்தன் வாங்கி சாப்பிடலாமா என்று சொன்னால் தாராளமாக சாப்பிடலாம். பார்க்கிறோம் அல்லவா, அரசாங்கம் 1000 ரூபாய் கொடுக்கிறது என்று சொன்னால் கோடீஸ்வரன் வரிசையில் நிற்கிறான், லட்சாதிபதி நிற்கிறான், பிச்சைக்காரன் நிற்கிறான். கோடீஸ்வரன் போய் கேட்டு பாருங்க, எப்ப அந்த 1000 உண்டு இல்லையா சொல்லுவான், சும்மாவாயா கிடைக்க, அரசாங்கம் கொடுத்து இறக்கவே வேண்டாம். கொடுப்பது என்பது என்னது, நாம கொடுத்த வரியாக இருந்தாலும் அரசாங்கம் நமக்கு அறிவிக்கிற பொழுது கோடீஸ்வரர் வரிசையில் நின்று வாங்குகிறான், லட்சாதிபதி வாங்குகிறான், பிச்சைக்காரன் வாங்குகிறான் என்று சொன்னால் தர்மம் யார் வேண்டாலும் யாரும் சாப்பிடலாம், யாரும் கொடுக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்திற்கு தர்மம் சாப்பிடுவதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார். ஏனென்று சொன்னால் தர்மம் என்பது சதக்கா, அரபியில் சதக்கா என்று சொல்வார்கள். சதக்கா என்று சொன்னாலே அது ஒரு அசூசி. அந்த அசூசி கூட பரிசுத்தமான குடும்பமாக இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திற்கு வாய்க்குள் வயிற்றுக்குள் சென்று விடக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் பாதுகாத்து இருக்கிறார். ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்திலிருந்து சில பொருட்கள் வருகிறது, தர்ம பொருட்கள் வருகிறது, அதிலே பேரிச்சம்பழம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளை இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பழத்தை எடுத்து வாயில் போட்டு விட்டார்கள். நாம் பார்க்குறோம் இல்லைங்க, ஒரு ஆள் யாராவது பொருள் பண்ண கொண்டு வந்திருப்பாங்க, வீட்டில் வச்சிருப்போம், நமக்கு தெரியாமல் குழந்தை வாயில் போட்டுச்சுன்னா அப்பா சொல்லுவா, டேய் அடுத்தும் போடல உம்மான்னு சொல்லுவாங்க. எங்க குழந்தை எடுத்ததில்லை, குறைஞ்சா போயிருப்போது. அப்படி எடுத்தாலும் சொன்னா கேட்கவும் மாட்டார், கொடுத்தவர் சண்டைக்காக வந்துட போறாரு, சாப்பிட்டு போறான். ஏன் குழந்தை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு சதக்காவின் பொருள் வந்திருக்கிறது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வாயில ஒரு பேரிச்சம் பழத்தை போட்டு விட்டார்கள். பெருமானார் சொன்னார்கள், பஹ் பஹ் துப்பு துப்பு என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நம் குடும்பத்திற்கு தர்ம பொருள்கள் சாப்பிடுவதை அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கி இருக்கிறான், எனவே உமிழ்ந்து விடு என்று சொன்னார்கள். குழந்தை உமிழ்ந்தது என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்படி என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பம் எந்த அளவுக்கு அப்பழுக்கற்ற குடும்பம், எந்த அளவுக்கு பரிசுத்தமான குடும்பம் என்பதைத்தான் இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அருமையான முஃமின்களே, அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அனி சதகத்தி இன்னமாஹி அவுசாஹுன் நாஸ், சதக்கான் இருக்குதே மக்களுடைய கழிவு என்று சொன்னார்கள். அந்த கழிவை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ அவர்கள் குடும்பத்திற்கோ அல்லாஹ் ஹலாலாக்கவில்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அது மட்டுமல்ல, அருமையான முஃமின்களே, ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் தெரியுமா, எல்லோருடைய குடும்பம் இருக்கிறதே சில கட்டத்தில் துண்டித்து விடும். உதாரணத்துக்கு நான் இருக்கிறேன், திருமணம் முடித்திருக்கிறேன், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வச்சுங்களேன், ஆனால் அல்லாஹ் எனக்கு 2 குழந்தை இருக்குது, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வச்சுங்களேன், எனக்கு அடுத்து வாரிசு குடும்பம் அதோடு செத்து போய்விடும், துண்டித்து விடும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பம் இருக்கிறதே, பெருமானார் ஸல்லல்லாஹு காலத்து முதல் உலகம் அழிகின்ற வரைக்கும் துண்டிக்காமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
உலகம் அழிகின்ற வரைக்கும் அல்ல, சொர்க்கத்து வரைக்கும் அவர்கள் குடும்பம் வாழையடி வாழையாக இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உறுதிமானம் இப்பெருமானார் குடும்பத்தை தவிர வேறு எந்த குடும்பத்திற்கும் உறுதிமானம் கிடையாது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே பாதுகாத்து வைக்கிறான் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், வானத்திற்கு அமானிதமாக பாதுகாப்பாக எப்படி நட்சத்திரத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான், வானத்திற்கு நட்சத்திரத்தை அல்லாஹ் பாதுகாப்பாக வைத்திருக்கிறான், அதுபோல் இந்த உலகத்திற்கும் உலகத்துள்ள மக்களுக்கும் பாதுகாப்பாகத்தான் நபியின் குடும்பத்தை வைத்திருக்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்று சொன்னால் நபியின் குடும்பம் இல்லை என்று சொன்னால் உலகம் இல்லை என்று அர்த்தம். நபியின் குடும்பம் இல்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் இல்லை என்று அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு குடும்பம் இருக்குகிற வரைக்கும் தான் இந்த உலகம் அதை நீடிக்கும் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையான முஃமின்கள், அது மட்டும் அல்ல, நாம் யார் விஷயத்தில் வேண்டாலும் நாம் பொறாமைப்பட்டு விடலாம். நபியின் விஷயத்திலோ நபியின் குடும்ப விஷயத்திலோ பொறாமைப்பட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு நரகத்தை தான் தருவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பெருமானார் சொன்னாங்க, அமா தர்லான் தக்கூன ராபி ஆர்பாத்தின் அவ்வளவு எதுகுல் ஜன்னா, முதலாக சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவன் அன வ அந்த அலியை பார்த்து சொன்னார்கள், நானும் நீங்களும் என்று சொல்லிவிட்டு வல் ஹசன் ஹசன் ரலியல்லாஹு அவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் வ அஸ்வாஜுனா என்னுடைய மனைவிமார்கள் வலது பக்கத்திலும் வ சமாயிலனா வ துர்ரியத்துனா என்னுடைய குழந்தைகள் எல்லாம் இடது பக்கத்திலும், இப்படி சொர்க்கத்திற்கு எல்லோரும் செல்வோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் எல்லாம் ஒட்டு மொத்தமாக வலது பக்கம் இடது பக்கம் பின்பக்கம் எல்லோரும் சேர்ந்து சொர்க்கத்திற்கு முதலாக நுழையக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் அந்த குடும்பத்தார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா யுபகிதுக மூமினுன் வலா யுஹிப்புக முனாஃபிகுன், மூமினா இருந்தா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தின் மீது யாரும் கோபப்பட மாட்டார், யாரும் சினம் கொள்ள மாட்டார். அதே நேரத்தில் உங்களை நேசிக்காதவன் யார் என்று சொன்னால் முனாஃபிக்கை தவிர யாரும் உங்களை நேசிக்காமல் இருக்க மாட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நேசிக்கிறாங்கன்னா அவர் மூமின். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமா அது ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு சொல்றான்னு வச்சுங்களேன், அவனை சொல்லிட வேண்டியதுதான் இவன் முனாஃபிக் அப்படின்னு. எந்த அளவுக்கு அருமையான மூமின்களே, தொழுகையில் அத்தையாத்து ஓதுகிற பொழுது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று சொல்லுகிற பொழுது யார் சிந்தனை வரணும்? ரசூலுல்லாஹ்வுடைய சிந்தனை வரணும். தொழுகையில ஓதுறோம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா போலும் அல்லாஹ்வுக்கு என்று சொல்கிற பொழுது இறைவனுடைய சிந்தனை வரும். வைதுகால மூசா என்று சொல்லுகிற பொழுது மூசாவின் சிந்தனை வரும். வைதுகால ஃபிரௌன் என்று சொல்கிற பொழுது ஃபிரௌனின் சிந்தனை வரும். தப்பத் இது அபீலஹப் என்று சொல்கிற பொழுது அபூலஹபுடைய சிந்தனை வரும். வர வேண்டும். வந்தால்தான் நாம் தொழுகையில் ஓர்மையாக இருக்கிறோம் என்ற அர்த்தம். அத்தஹியாத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்கிற பொழுது ஒரு கயவன் எழுதுகிறான், அஷ்ரஃப் அலி தானவி எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லுகிற பொழுது அங்கே வாயில் சொல்வதற்கு அசிங்கமாக இருக்கிறது. ஒரு தரமற்ற ஒரு மிருகங்களை சொல்லி இந்த மிருகத்தை நினைப்பது கூட தவறல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நினைப்பது தவறு என்று எழுதி வைத்திருக்கான் என்று சொன்னால் இவனை எப்படி முஸ்லீமாக ஏற்றுக்கொள்ள முடியும்? இவன் முனாஃபிக்காகத்தான் இருப்பான். ஏன்னு சொன்னால் பெருமானார் சொன்னார்கள், என் குடும்பத்தை நேசிக்காதவன் அவன் முனாஃபிக்கை தவிர மூமின் அல்ல என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான மூமின்களே, அது மட்டுமல்ல, பெருமானார் சொன்னார்கள், வல்லதீ நஃப்ஸி பியதிஹி, என் ஆத்மா எவன் கரத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், என் குடும்பத்தை யாரும் கோபிக்க மாட்டார்கள். ஒருவேளை அப்படி கோபித்தார்கள் என்று சொன்னால் இல்லா அதுஹலஹுல்லாஹுன் நார், அவரை அல்லாஹ் நரகத்திற்கு தான் உள்ளே பிரவேசிக்க செய்வான், நுழை செய்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்துக் கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, அருமையான மூமின்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நாடாளும் மன்னர். அவர்கள் சொல்லுகிறார்கள், என் குடும்பத்தில் நான் சேர்ந்திருப்பதை விட நபியின் குடும்பத்தோடு சேர்ந்திருப்பதை தான் நான் நேசிக்கிறேன் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது மட்டுமல்ல, சொன்னார்கள், இர்கபு ஆலி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்தை நீங்கள் பயணிங்கள் என்று சொன்னார்கள். பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒருவரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அதில் மிகவும் ஏற்றமானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பம் என்று சொல்லி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள்.
அது மட்டுமல்ல அருமையான முஃமின்களே, உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நான் இஸ்லாத்திற்கு வந்தேன் என்று பெருமைப்படுவதை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் என்பதுதான் எனக்கு பெருமை என்று உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். அருமையான முஃமின்களே, தனக்கு கிடைக்கிற பேரும் பெருமையை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு குடும்பத்திற்கு ஒன்று கிடைக்கிறது என்று சொன்னால் அதுதான் தங்களுக்கு உகந்ததாக எல்லா சஹாபாக்கள் விளங்கினார்கள். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னதாக அபூதர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இன்ன மஸல் அஹ்ல பைத்தி, என் குடும்பம் யாருக்கு ஒப்பிட்டு சொன்னால் ஃபீக்கும் மிஸ்ல சஃபீனத்தின், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலுக்கு ஒப்பானவர்கள். எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலில் அவர்கள் ஈமான் கொண்டவர்களாம் ஏறிய பொழுது ஏறாத மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தண்ணீரால் வெள்ளப்பொருளத்தால் அழிக்கப்பட்டார்களோ, அந்த கப்பல் ஏறிக்கொண்டவர்களாம் ஜெயம் பெற்றார்களோ, அதுபோன்று என் குடும்பத்தை நேசித்து யாரெல்லாம் அவர்களோடு பயணிக்கிறார்களோ அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் ஏறி ஜெயித்தவர்களை போன்று அவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்கள் குடும்பத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலுக்கு ஒப்பிட்டு சொன்னார்கள். அருமையான முஃமின்களே, இப்படி பார்க்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் தன்னுடைய குடும்பத்தின் சிறப்பை நிறைவே சொல்லித் தருகிறார்கள். மேலும் சொன்னார்கள், மன் மாத்த அலா ஹுப்பி ஆலி முஹம்மதின் மாத்த ஷஹீதா, யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு குடும்பத்தை நேசித்த நிலையிலேயே ஒருவர் மரணித்தார் என்று சொன்னால் வீர மரணம் அடைந்தவருக்கு என்ன நன்மையோ அந்த நன்மை உண்டு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் பெருமான சொன்னார்கள், வமன் மாத் அலா புக்தி ஆலி முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தின் மீது யார் கோபத்தோடு மரணித்தார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே இறைவனுடைய ரஹ்மத்து இல்லாதவனாக அவன் நாளை மறுமையில் எழுப்பப்படுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அது மட்டுமல்ல, மேலும் பெருமானார் சொன்னார்கள், யார் பெருமானார் ஸல்லல்லாஹுடைய குடும்பத்தை நேசித்த நிலையிலே மரணிக்கிறார்களோ ஜாவர கபரஹுல் மலாயிகா வர் ரஹ்மா, அவரின் கபரை ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் தினந்தோறும் ஜியாரத் செய்கிறார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, மேலும் சொன்னார்கள், வமன் மாத் அலா புக்தி ஆலி முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு குடும்பத்தை யார் கோபித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் சுவனத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் சொன்னார்கள், என் குடும்பத்தை யார் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய ரெக்கமெண்ட் பரிந்துரை உண்டு, யார் என் குடும்பத்தை கோபிக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய பரிந்துரை கிடையாது என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னதாக ஹுப் ஆலி முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி நேசிப்பது என்பது, ஒரு நாள் நேசிப்பது என்பது 1000 வருடங்கள் வணக்கம் செலுத்ததை விட ஆகச் சிறந்தது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமையான முஃமின்களே, இன்னும் சொல்ல போனால் நிறைய செய்திகள் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு குடும்பத்தை அந்த அளவுக்கு சிலாகித்து சஹாபாக்களும் வழிமாறும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு இடத்துக்கு போகிறார்கள். போனால் சில சஹாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு போன உடனே பேச்சை நிறுத்திவிட்டு வேற ஏதோ பேச்சை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்பாஸ் சங்கடமா போச்சு. இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த செய்தியை விட்டுட்டு இவங்க வர்றாங்கன்னு அதை முடிச்சுட்டு வேறொரு செய்தி ஆரம்பிக்கிறார்கள் என்று சொல்லி மனக்கவலையோடு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சத்தம் போட்டார்கள், என் அருமை தோழர்களே, அப்பாஸ் யார் தெரியுமா? என் குடும்பத்தை சார்ந்தவர், என் குடும்பத்தை சார்ந்தவர், நீங்கள் அந்நியவர்களாக நினைக்க வேண்டாம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் கடிந்து கொண்டார்கள் என்பதும் நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார். அருமையான முஃமின்களே, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு முடித்து விடுகிறேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர குழந்தை கர்பலாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு குடும்பத்தில் அத்தனை பேரும் ஷஹீதாக்கப்பட்ட பிறகு ஜைனுல் ஆபிதீன் என்கிற ஒரு பேர குழந்தை மட்டும் உடல் நல குறைவால் அவர்கள் டெண்டில் அமர்ந்ததுனால தப்பிச்சுக்கிட்டாங்க. அவர்கள் மூலியமாகத்தான் இன்று உலகெங்கிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் மூலியமாகத்தான் அல்லாஹ் அந்த பிச்சைலங்களை உருவாக்கி இருக்கிறார். ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கட்டத்தில் காபாவிற்கு வருகிறார்கள். வருவதற்கு முன்னால் அந்த மக்காவிற்கு உம்ரா செய்வதற்காக ஹிஷாம் அப்துல் மலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்கத்து நாட்டு அரசர், மிக பெருமையோடு வாழ்ந்தவர், கண்ணியத்தோடு வாழ்ந்தவர், அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா ஹஜருல் அஸ்வதை முத்தம் கொடுக்க வேண்டும் ஆசைப்படுகிறார். காபால சரியான கூட்டம், முத்தம் கொடுக்க முடியல. அவர் நினைக்கிறார், நான் மன்னராகிவிட்டதே, என்னை கண்டு மக்கள் விலகாமல் உட்காருகிறார்களே, எப்பொழுது நான் முத்தம் கொடுக்கிறதுன்னு சொன்ன பொழுது அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, கொஞ்சம் ஓரமாக போய் உட்காருங்க, மக்கள்லாம் முத்தம் கொடுத்து விலகிய பிறகு உங்களுக்கு மரியாதை கொடுத்து நாங்கள் உங்களுக்கு ஹஜ்ருல் அஸ்வதை முத்தம் கொடுக்க ஏற்பாடு செய்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள்.
இவர் மெம்பர் அமைக்கப்பட்டது, மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டார். மக்கள் எல்லாம் முத்தம் கொடுத்து நகழ்வார்கள் என்று சொன்னால் சாரை சாரையாக மக்கள் வருகிறார்கள், முத்தம் கொடுக்கிறார்கள், போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் காலியானது போன்று தெரியவில்லை. எதிர் திசையிலிருந்து ஒருவர் வருகிறார். அவர்கள் தான் ஜைனுல் ஆபிதீன் என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பேரப்பிள்ளை. அவர்கள் வர 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 கூட்டங்கள் தானாகவே சரட் சரட் என்று விலகிக் கொண்டே இருக்கிறது. அவர் வந்தார், நேராக ஹஜ்ரல் அஸ்வதை முத்தம் கொடுத்தார். இந்த காட்சியை அப்துல் மலிக் பார்த்து கொண்டிருக்கிறார். கேட்டார், இவர் யார்? இவரை கண்டவுடன் மக்கள் எல்லாம் சாரசியாராக வழிவிட்டு அவர்கள் எந்த டிஸ்டர்ப் செய்யாமல் நேராக ஹஜ்ரல் அஸ்வதுக்கு வந்தார், முத்தம் கொடுத்தார். இவர் யார் என்று கேட்ட பொழுது, இவர் யாரா என்று கேட்கிறாய்? மக்காவும் மதீனாவும் மண்கள் பேசும். மக்கா மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் பேசுவார்கள். இவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தை ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கேட்டார்கள், என்ன அவர்களுக்கு மட்டும் மக்கள் விலகி கொடுக்கிறார்கள், எனக்கு விலக மாட்டார்கள் என்று சொன்ன பொழுது சொன்னார்கள், அவர்கள் யார் தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளை. எல்லோரும் அறிந்ததால் அவர் மகத்துவத்தை அறிந்து விலகி கொடுத்தார்கள். நீ யார் என்று இங்கே தெரியவில்லை, எனவே உங்களை மக்கள் உங்களை மதிக்கவில்லை என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால், அருமையான முஃமின்களே, அன்றைய காலத்திலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திற்கு அல்லாஹ் மிகப்பெரிய மகத்துவத்தை கொடுத்திருக்கிறார். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த முஹர்ரம் மாதம் 10ஆம் ஆண்டு ஆஷூராவுடைய நாளிலே கொல்லப்பட்டார்கள் என்பதற்காக நாம் பிற சஹாபாக்களை இழிவுபடுத்தி அவர்களை மேம்படுத்தவும் கூடாது. என்னென்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வின் குடும்பத்தை நேசிப்பது அவசியம்தான். ஆனால் அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களால் சிலாகித்து சொல்லப்பட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எல்லா சஹாபாக்களும் உயர்ந்தவர்களை தவிர அதை விட்டுவிட்டு நாம் அவர்களை கொச்சப்படுத்தி இவர்களை மேம்படுத்த வேண்டும் என்பது எந்த அவசியம் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நபியின் குடும்பத்தை நேசித்து நாளை மறுமையிலே அந்த குடும்பத்தோடு சொர்க்கம் செல்லக்கூடிய நல்ல தௌஃபீக்கின் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வழங்கி வருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.